அடடா யோ கசிட்டாராமே டாக்டர் ஜட்காக்கு என்ன ஆச்சு? மோட்ட பார்த்தலும் டாக்டர் ஜட்காக்கோ ஒரு பெரிய கெமிக்கல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஐயா. எப்போ நம்ம டாக்டர் நம்மள விட்டு போயிட்டாருப்பா. மொட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, அந்த கடவுள் கிட்ட போனா உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்குப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என் கூட அந்த கடவுள் கிட்ட வாங்கப்பா. அது ரொம்ப அழகான உலகம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, உண்மையிலேயே நான் அந்த கடவுள் கிட்ட அனுப்பிடுவீங்க போல இருக்கு. டாக்டர் ஜட்கா சார், உங்களுக்கு எப்படி திடீர்னு சரியாயிடுச்சு? அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். உங்க கூட கொஞ்சம் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்ப்பா. இது என்னோட ஹோலோகிராபிக் இமேஜ்ப்பா. இததான் நீங்க பூதம்னு நினைச்சு பயந்துட்டீங்கப்பா. டாக்டர் ஜட்கா இந்த மிஷினை உங்களுக்காக தான்ப்பா பண்ணியிருக்காரோ. உங்களோட ஹோலோகிராபிக் இமேஜ் மொபைல்ல போயிடுமாப்பா. நீங்க என்ன கடையை திறந்து வச்சாலும் அதுக்கான ஆர்டரை கொண்டு வந்துடுமாப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இதை செய்யுங்கப்பா. இது நல்ல ஐடியா தான். இதனால உங்க பிசினஸ் நல்லா நடக்கிறது மட்டும் இல்ல, நல்லா ஓடும்பா. நீங்க என்ன சொல்றீங்கப்பா, சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. இனி நாங்க டெய்லியா நியூஸோட கடையை திறப்போம். அப்புறம் மக்கள்கிட்ட ஆர்டர் வாங்குறதுக்காக எங்களோட ஹோலோகிராஃப் இமேஜை நாங்க பயன்படுத்துவோம். ஜெய் ஹோ. பிசினஸ் சும்மா களை கட்ட போகுது, கல்லா கட்டலாம். சிங்கம் சார், சிங்கம் சார், இந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு எங்க கடையை நல்லபடியா திறந்து நல்லா போகணும்னு வேணுங்க சார். இல்ல மோட்டு, சாரி, என்னால என்னைக்குமே அப்படி பண்ண முடியாது. எப்போ உங்க ஷாப்பை திறந்து வச்சாலும் அது எனக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து முடியுது. இல்ல சிங்கம் சார், இல்லவே இல்ல. இந்த தடவை என்ன பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா இருங்க சார். கொஞ்சம் திரும்பி பாருங்க, அது ஒரிஜினல் ரிப்பன் கிடையாது சார், அது ஹோலோகிராபிக் ரிப்பன் சார். இது நீங்க கட் பண்ண வேண்டாம். கட் பண்ற மாதிரி விரல அசைச்சா போதும், ரிப்பன் கட் ஆயிடும். கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்க வேண்டியதுதான். வைரஸ் சயின்டிஸ்ட், இவங்க பிசினஸ் எப்படியாவது அழிக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, அவங்க பிசினஸ் மட்டும் நடக்க கூடாது. ஜான், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அத ஹோலோகிராபிக் ரிப்பன் குள்ளவே நான் கரண்ட் அனுப்புறேன் பாரு. அடடா, வீட்ல நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இங்க கிடைச்சிருச்சு. ஆர்டர் சொல்லுங்க. சாரி, நீங்க திடீர்னு வந்ததுனால நான் பயந்து போயிட்டேன். ஆர்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? மோட்டு ஆர்டர் வாங்கிட்டு இருக்கானே, ஏதாவது பண்ணுங்க வைரஸ் சார். நான் உன்னோட ஆர்டர்ஸ்ல சேஞ்சஸ் பண்றேன். ஒரு பாக்கெட் உப்பு, 20 கிலோ மாவு, 10 கிலோ சர்க்கரை, ஒரு டீ தூள் பாக்கெட். தேங்க்யூங்க. ஆர்டர் எடுத்தாச்சுங்க. வரட்டுமா? மோட்டோ, உன்னோட இமேஜ் போய் ஆர்டர் எடுத்துட்டு வந்துருச்சு. அது வந்து இந்த கம்ப்யூட்டர்லயும் பதிவாயிடுச்சு. அதுவும் இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 20 கிலோ உப்பு, ஒரு பாக்கெட் மாவு, 10 கிலோ டீ தூள், ஒரு பாக்கெட் சர்க்கரை. எப்படிப்பட்ட ஆல்ராயப்பா இவன்? இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஜட்கா சார், கேஜெட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல? இல்லப்பா என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, கேஜெட்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இப்ப நீ போய் ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுப்பா.